இன்னைக்கு இந்த குட்டி பாஸ்கிட்டே இந்த ஓரியோ பிஸ்கெட் ஆட்டையை போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன். அவளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு பிஸ்கெட் வச்சுட்டு போயிட்டா. ஓகே, இதை வச்சு நம்ம சூப்பராக கேக் ட்ரை பண்ணலாம், அதுவும் அவளுக்கு போட்ட ஜெம்ஸ்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஓரியோ பிஸ்கெட்டை போட்டு அதில் கொஞ்சம் பால் அண்ட் சுகர் இந்த மூணே பொருள் இருந்தாலே போதும், செம்மையான ஃப்ளஃபியான இட்லி மாதிரி ஒரு சூப்பர் கேக் ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரிப் பண்ணிக்கோங்க. ட்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இட்லி பேனில் லைட்டாக பட்டரை மிக்ஸ் பண்ணி அதில் இந்த சாக்லேட் ஃப்ளேவரை எடுத்து ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணணும் மேலே கண்டிப்பாக டெக்கரேஷனுக்கு முக்கியங்க. இந்த ஜெம்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கேக் கொஞ்சம் உள்ள டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அப்படியே இட்லி பேனில் போட்டு அவிச்சு எடுத்திங்கன்னா பார்த்திங்களா சூப்பரான ஒரு இட்லி கேக் ரெடி ஆகிடுச்சு. சாரி, இட்லி கேக்கா என்ன சொல்லலாம், கேக்கு அவ்வளோதான், ஓரியோ கேக். அவளும் வந்துட்டா, எங்கே பிஸ்கெட்டை காணும் அப்படின்னு கேட்டோன்னு, சூப்பராக உனக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு. என்னை வச்சு நீ டெஸ்ட் எடுக்கிற